ஏய் நான் ரெண்டு பேரும் பொசு கொடுத்து நிக்குது. அரே கையே மேலே இருந்து எடு. ஏய் துட்டு சம்பாரி மாமா கூப்பிடு, மேலே கை வை. 1000 இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு விட்டாங்க. என்னதே இருந்தாலும் அவங்க தானே நமக்கு மாப்பிள்ள. என்னடி மாப்பிள்ளை, உருப்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல்லே மாப்பிள்ளே வேண்டி கிடக்கு மாப்பிள்ளே. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். பித்தாஜி இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்ல சொல்றாங்க. ஏய் தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டுறே. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், உஷார் வேணும். இதுகிட்டே மூணும் இல்ல. மாமா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க. அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏங்க மாப்பிள்ளதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது. உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு பிடிக்கல? சக்கு உங்க அப்பா என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாரு பாத்தியா? நீங்க சும்மா இருங்க. பிதாஜி என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் கடைசி வழி. நான் இதுகிட்டே 10,000 ரூபாய் கொடுப்பேன். அதை வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? ஏய் அது இல்ல, 10,000 10 நாள்ல செலவு பண்ணி காட்டணும். 10,000 10 நாள்ல செலவு பண்றது அம்புட்டு கஷ்டமாக்கும். என் கையில கொடுத்து பாருங்க, தூள் தூள் கிளப்பிடுறேன். ஏய் பொம்பளைங்கிட்டே 1 லட்சம் கொடுத்தாலும் 1 நிமிஷம் செலவு பண்ணும், அது வேற விஷயம். இதுகிட்டே அந்த திறமை கிடையாது. வடக்கே விநாயகம் இப்படி கிடைக்கே வா. இந்த 10,000 இதுல 1 பைசா தர்மம் செய்ய கூடாது. நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது. ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது. ஏதாவது பொருள் வாங்கினா ஏய் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது வாங்கணும். அந்த பொருளே 10 நாள்ல அழிச்சிடணும். அடப்பு இவ்வளவுதானா? 10 நாள்ல 1 பைசா கூட இல்லாம செலவழிச்சிடுறேன். இது சவால். அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே, செஞ்சு காட்டு. இந்தா ரசீது. யார கேட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க? யார கேட்கணுங்கிற? என்ன கேட்கணும்? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? சாபாஷ், நல்லா கேட்டான், நல்லா கேட்டான். கேட்க மாட்டான்னு நினைச்சேன், கேட்டு விட்டான். நாக்க புடிங்கிட்டு சாகணும். ஏண்டா நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? இந்த வயசுல உனக்கு என்ன பண்ணான்னு எனக்கு தாண்டா தெரியும். எனக்கு இது இஷ்டம் இல்ல. எலே எலே டேய் 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 எலே, என்ன பெத்த ராசா பொண்ணு யார் தெரியுமாடா? சாய வேட்டிக்கார பொண்ணு காவேரிடா. காவேரியா வைகையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மனசை விட்டு இன்னும் அந்த செண்பகம் மறையல. எலை செத்து போனவளையே நினைச்சிட்டு இருந்தா எப்படிரா? அன்னைக்கு என்ன பெருசா சொன்னிய, சுருக்குன்னு குழம்பு வேணும்னு. இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும், வகை வகையா செஞ்சு போடணும், உட்கார்ந்து திங்கணும்னு இந்த கிழவனுக்கு மட்டும் ஆசை இல்லையடா? அதுக்கு 5 10 கொடுத்தா வேலைக்காரி வந்து சமைச்சு போடுறா. அறிவு கெட்டவனே, அறிவு கெட்டவனே, அதையெல்லாம் மிச்சம் பிடிக்கணும்டா வேலைக்காரி வைக்கல. இது என் பொண்டாட்டி இருந்து புழங்கின இடம்டா. இனிமே என் மருமக வந்துதான் ஆளணும். ஆமா, நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எழுதியா கொடுத்திருக்கிற. நான் பெத்த பிள்ளையா இருந்தா என் பேச்ச கேட்கும். நீ எடுத்து வளர்த்த பிள்ளைதானே, அதான் சொல்லாம சொல்லிவிட்ட. எப்படியோ போடா போ. நடக்கிறது நடக்கு. பெரிய மனுஷன் ஆயிட்டடா, பெரிய மனுஷன் ஆயிட்ட. இலை நீ பிறந்ததும் உன்னை உங்க அப்பா ஆத்தா கையில கூட கொடுக்கலடா, என் கையில தான் கொடுத்தாங்க. ஒரு புள்ளைய வளர்க்கறதுக்கு ஆத்தாளுக்கு பாதி பாரம், அப்பனுக்கு மீதி பாரம் சொல்லுவாங்க. மொத்த பாரத்தை இங்க சுமந்தம் பாரு, அதான் இங்க மிதிக்கிற. நல்லா மிதிடா, எவ்வளவு பார்த்துட்ட மிதி. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. தீர்காயுசா இருங்கப்பா, தீர்காயுசா இருங்க. இந்தாடி பால் சம்பு. என்னடி எப்படி பாக்குற? நான் 1000 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், 1000 பேரை முதலாத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வெக்கப்படாம வாடி. நான் ரொம்ப கைராஸ்காரி. அடுத்த வருஷம் பாரு, உன் கையில ஆம்பளை புள்ளதான் இருக்கும். முத ராத்திரில ரொம்ப வெக்கப்பட்டா முழு சுகத்தை அனுபவிக்க முடியாதடி கூறுகட்டவள. உள்ள போனதும் மாப்பிள்ளை கால தொட்டு கும்பிடு. அப்புறம் அவரா உன்னை தொட்டு தூக்குற வரைக்கும் எழுந்திருக்காத. அப்புறம் மெதுவா எழுந்து சந்தனத்தை எடுத்து அவர் கையிலையும் கன்னத்திலையும் மெதுவா தடவை.
என்ன பாக்குறீங்க? சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொளுத்த மாடா வேணும்? கொளுத்த மாடா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுயா. ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகராப்புல ஒரு நோஞ்சா மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கே. வச்ச புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்க ஒரு மாடு இருக்கே. அதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கயா. சொத்த மாடா? கிளம்பி துண்டு போடு. ஏய் மோதிரம் மோதிரம்டா. பாத்து. யோ என்னையா மூணை பிடிச்சிட்டான்? வரல. அப்ப 3000 தான். அப்ப 3000 தான். அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். அப்படியா? என் விரல் நான் அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன். ஏன்னாங்க 300 ரூபாய் போதுங்க. 3000 தான் கொடுப்பேன். யோ அவர்தான் குடுக்கறேங்கிறார வாய்க்குவியா? வர்ற லட்சுமியை தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி ரூபாயை கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க. அடா 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 அடா, என்ன சாப்பாடு, என்ன குழம்பு. செத்து போன நாக்குக்கு இன்னைக்கு தான் உசுரே வந்தது. ஏண்டா சித்தா, வாய்க்கு வக்கனையா குழம்பு வேணும்னு கேப்பிய, ஒரு புடி புடி. எப்படிடா குழம்பு? இருக்கு இருக்கு. ஏண்டா பொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்கிற முத்தா உதிர்ந்துரும். டேய், சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி கொஞ்சம் மிச்சம் வைடா. எங்க இங்க என்ன சம்பாகானா? டேய் நில்றா, நானும் கவனிச்சு தான் வரேன். சின்னஞ்சிறுசுங்க கல்யாணம் ஆனதுங்க கலகலப்பா இருப்பாங்க. நீ என்னடனா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்கிற, எடுக்கிற, கை துடைக்காவ முந்தானைய கொடுத்தா வேற தூண்ல தொடச்சிட்டு வர. உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கிற? கேக்குறல்ல, வாயை திறந்து சொல்லுடா. உனக்கு அவளை பிடிக்கலையா? என் மனசுக்கு ஒப்பல. என்னது ஒப்பலையா? என்னடா சொல்ற? இவனை பார்க்கும்போது எனக்கு செத்து போன செண்பங்கம் தான் வருது. டேய், சத்தம் போட்டு பேசாதடா, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏண்டா செத்து போயிட்டாள சண்பகம், அவங்க அப்பா அத்தா ஊர் உலகத்தை போல குளிக்கலையா, துணி மாத்தலையா, இல்ல உல வச்சுதான் திங்கலையா? அவளையே நினைச்சுக்கிட்டு ஒப்பாரைய வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியோ, என் மனசுக்கு ஒப்பலையே. என்னடா பெரிய மனசு? செண்பகத்தோட அப்ப அவன் மகன் விநாயகன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். இவருக்கு ஒப்பலையா? அவ செத்தது அவ வீட்டுக்காக இல்ல, எனக்காகத்தான். அதுக்காக அவ என்ன நீ தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டியா? காலமெல்லாம் அவளையே நினைச்சிட்டு இருக்க? கட்டுன பொண்டாட்டி கூட செய்யாதத அவ எனக்காக செஞ்சிருக்கா. கட்டினவளுக்கு என்னடா பதில் சொல்ற? மாமா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இருந்தவர் எனக்கு கட்டி வச்சு எங்க 2 பேரோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்களே. காவேரி, நீங்க பத்த பொண்ணா இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா? நான் தாய் இல்லாத பொண்ணு தானே, அதான் கட்டி வச்சுட்டீங்க. ஒரு நிமிஷத்துல என்னென்னவோ பேசிட்டியம்மா. என் விரோதி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவம்மா நான். உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கும் தெரியும் நினைச்சுதாமா இந்த கல்யாணத்துக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். என் மகேங்கிறதுக்காக சொல்லு. காதலுங்கிற பேர்ல அவங்க 2 பேரும் தோப்பு துறவெல்லாம் சுத்தல. இவன் பாட்டு மேல ஆசைப்பட்டு அவன் மனசை பறி கொடுத்திருக்கிறான். அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லி இருக்கிறான். அது நிறைவேறல. எனக்கு தெரிஞ்சிருந்தா கால்ல கையில விழுந்தாவது அவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். மம்மம் புடிச்சோ தீய வச்சுக்கிட்டு கொளுத்திட்டு செத்துட்டான். அவ சாவுக்கு இவன் தான் காரணம்னு அவன் மனசு கடந்து உறுத்துது. அதனால்தான் உன்கிட்ட பேசி பழக மாட்டேங்கிறான். அம்மா, அவன் குடிகார இல்ல, பொழுதன்னைக்கு சீட்டு விளையாடுறவில்லை. பொழுது சாஞ்சா போதும் கண்ட வீட்டு கதவை தட்டுறவன் இல்லை. அவன் குழந்தைம்மா. தாலி கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்தவளோட குடும்பம் நடத்துற ஆம்பளைங்களுக்கு நடுவுல செத்தவளை மனசுல வச்சுக்கிட்டு தாலி கட்டின உண்ட தொடாம இருக்கிறானே, இப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைப்பானம்மா? அம்மாடி, வெளியில தெரியற காயமா இருந்தா
மருந்து போட்டு ஆத்தலாம். இது மனசுல ஏற்பட்ட காயம். ஆறுதலா பேசித்தாமா ஆத்தணும். உனக்கு அம்மா தான் இல்ல, அவனுக்கு ஆத்த யாருமே இல்லப்பா. கடைசி வரைக்கும் நீ துணையா இருப்பேன்னு நான் நம்புறேன். கவலைப்படாதீங்க மாமா, கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.